ஃபஸ்ட்டு ப்ரமோ பார்த்துருப்பீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சௌந்தர்யா செம்ம பியூட்டிஃபுல்லாக மேரிட் மீன்னு ஒரு பிளேட்டில் ஏதோ இது வச்சு டெக்கரேட் பண்ணி விஷ்ணுவுக்கு நம்ம BB7 விஷ்ணுவுக்கு கொடுக்குறாங்க. விஷ்ணு செம்ம ஹாப்பி ஆகிடுறாரு. இங்கே ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹாப்பி ஆகி ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாங்க. சவுண்ட் இங்கே வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறாளா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 days முன்னாடி லைவில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து விஷ்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணோடனே விஷ்ணு சொல்கிறாரு, ஐயோ எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சௌந்தர்யா எனக்கும் இதாண்டா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. அது உண்மையிலே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்துட்டு நான் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டேன். நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சி வந்தால் நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறாரு. லாஸ்ட் சீசனில் விஷ்ணு ப்ளே பண்ணியிருப்பார். ஃபைனலிஸ்ட்டாக வந்தார். ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக வந்தார். பட் அவரால் வின் பண்ண முடியல. இந்த இயர் வந்துட்டு சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டுனால சௌந்தர்யாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. கூட ஒருத்தர் நெட்டையாக நிற்கிறாரு ப்ரமோவில். அவர் யாருன்னு தெரியல. இன்றைக்கி முத்துக்குமரனுக்காக ஈரோடு மகேஷும், சௌந்தர்யாக்காக விஷ்ணுவும், அருணுக்காக அர்ச்சனாவும், இன்னும் 2 செலிப்ரிட்டிஸும் வராங்க. சமந்தா கிரண் அவங்க பவித்ரா கூட நடித்தவங்க அவங்களும் வராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ எல்லோரும் வருவாங்க. அப்டேட்ஸ் கொடுக்குறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.